ஹாய் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காரணி பெருக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். காரணி பெருக்கம் அப்படின்னா என்ன சொல்லணுமா, ஃபேக்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாருங்கள், முதல் இயல் எண்களின் தொடர்ச்சியான பெருக்கல். ஃபஸ்ட்டு முதல் இயல் எண்கள். இயல் எண்ணா நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ n = 1 2 up to etc. சரிங்களா? அதில் இயல் எண்களின் தொடர்ச்சியான பெருக்கல். n வரைக்கும் இருக்கிற இயல் எண்களை என்ன பண்ணுறோம், தொடர்ச்சியாக பெருக்கிறோம். சரியா? அதுக்கான காரணி பெருக்கம். சரிங்களா? இயல் எண்களின் தொடர்ச்சியான பெருக்கல் தான் என்ன சொல்கிறாங்க, எண்ணின் காரணி பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? காரணி பெருக்கம் எனப்படும். அதாவது அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, காரணி பெருக்கத்தை n ஃபேக்டோரியல் என குறிப்பிடுகிறோம். n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? n ஃபேக்டோரியல் அப்படின்னா அதுதான் என்னுடைய காரணி பெருக்கம். எண்ணின் காரணி பெருக்கத்தை தான் எப்படி எழுதுவோம், n ஃபேக்டோரியல். இங்கிலீஷில் நம்ம n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த n ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × up to etc. n வரைக்கும் இருக்கிறது எழுதுறது தான் என்ன சொல்லுவோம், n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த குறியீட்டை எப்படி எழுதுறாங்கன்னா, எப்படி சொல்கிறாங்க பாரு, n ஃபேக்டோரியல் அப்படின்னா n இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கீழே டாட் வைப்போம். சரிங்க? இதுதான் n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? அதை தான் இந்த குறியீட்டை என்ன சொல்கிறாங்க, n ஃபேக்டோரியல் அல்லது ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு படிக்கலாம். n ஃபேக்டோரியல்னு சொல்லலாம், ஆர் ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், இது எப்படி இந்த n ஃபேக்டோரியல் அப்படிங்கிற குறியீட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, n ஃபேக்டோரியல் என்ற குறியீடு 1808 பிரெஞ்சு கணிதவியல் அறிஞர் அதாவது கிறிஸ்டியன் கிராம்ப் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அந்த அதாவது 1808 இந்த பிரெஞ்சு கணித அறிஞர் கிறிஸ்டியன் கிராம்ப் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த n ஃபேக்டோரியல் அறிமுகப்படுத்தினார். சரியா? ஸோ அதனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த எண்ணுங்கிறத என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகை முழு எண்ணுக்கு. எண்ணுங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகை முழு எண்ணுக்கு எழுதுகிறோம். அது எப்படின்னா பாருங்கள், ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு, அது எப்படி எழுதலாம்னா, n ஃபேக்டோரியலை n × n-1, அதுக்கு முன்னாடி எண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது n-1, அதுக்கு முன்னாடி இருக்கிறது n-2, அதுக்கு முன்னாடி n-3 up to etc. என்னென்ன வரும், 3 × 2 × 1. n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், n × n-1 × n-2 × n-3 × etc. என்ன வரும், 3 × 2 × 1 வரைக்கும் முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்ததாக மறுபடியும் அதை எப்படி ரைட் பண்ணுறோன்னு பாருங்கள். n × n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னா, ஸோ 1 விட என்னக்கான வேல்யூ என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் n × n-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுகிறேன், இந்த n-1. ஓகேங்களா? அந்த அடுத்தது n × n-1 × n-2 ஃபேக்டோரியல். n-2 விட என்னக்கான வேல்யூ அதிகம். சரியா? இப்போ என்னக்கான வேல்யூ 2 விட அதிகமாக சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், 3 4 5 6 தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா? ஸோ 2வை நம்ம கொடுக்க முடியாது. ஸோ n தான் பெரிய மதிப்பு, 2 சின்ன வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஸோ n × n-1 n-2 n-3 ஃபேக்டோரியல். ஸோ அடுத்தது n > 3க்கு இவ்வாறாக தொடரலாம், கண்டினியூஸாக அப்படியே எழுதலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஃபேக்டோரியலை எப்படி ரைட் பண்ணுறோம், ஃபேக்டோரியலை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ எப்படி எழுதுகிறாங்க, இப்போ 1 × என்ன வருது, 1 × 1 ஃபேக்டோரியல். சரி, 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுகிறாங்க, 1 ஃபேக்டோரியலை 1 × 1 தான் வரும். சரியா? 2 ஃபேக்டோரியல் பாரு, 2 × 1. சரிங்களா? 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 3 × 2 × 1 இஸ் ஈக்குவல் டு என்ன மல்டிபிள் பண்ணால் 6. இப்போ 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 4 × 3 × 2 × 1. ஸோ 4 × 3 என்ன 12, 12 × 2 24, 24 × 1 24 தான். சரி, அடுத்து 5 ஃபேக்டோரியல் எப்படி ரைட் பண்ணுறோம், 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ அப்படின்னா மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குது, 120. அடுத்தது 22 ஃபேக்டோரியல். சரியா? 22 ஃபேக்டோரியல் எப்படி ரைட் பண்ணலாம், 22 × 21 × 20 × up to etc. 3 × 2 × 1. ஸோ இதை நமக்கு ரொம்ப டிஜிட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகும். இது மல்டிபிள் பண்ணால் மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் சம்திங் போகும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதில் இந்த காரணி பெருக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 22 அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க பாரு, ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த நாள். சரிங்களா? ஸோ 22ங்கிறது நம்ம என்ன, காரணி பெருக்கத்தில் இருக்கிற அந்த 22 நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ரீனிவாச ராமானுஜத்தோடைய பிறந்த நாள் அப்படிங்கிற சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ற எண்ணுக்கு தனிச்சிறப்பு உண்டு. சரிங்களா? ராமானுஜத்தோடைய பிறந்த நாளுக்கான
அந்த எண் வந்து நம்ம என்ன 22 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. என்னென்னா, இது 1ஐ விட பெரிய எண்களில் எண்ணின் காரணி பெருக்கத்தில் n இலக்கங்கள் உள்ளன என்ற பண்பை மிகச்சிறிய எண். சரியா? எண்ணுங்கிற காரணி பெருக்கத்தில் அது எப்படி இருக்கு சொல்கிறாங்கன்னா, 1ஐ விட பெரிய எண்களில் என்னுடைய காரணி பெருக்கத்தில் n இலக்கங்கள் உள்ளன. என்னுடைய காரணி பெருக்கத்தில் n இலக்கங்கள் உள்ளன அப்படிங்கிற பண்பு பெற்றிருக்கிற ஒரு மிகச்சிறிய எண்ணம். சரிங்களா? அதுலேயும் அந்த n ஃபேக்டோரியல் கீழே பாருங்கள். இப்போ இந்த n ஃபேக்டோரியலில் சரியாக n இலக்கங்களை கொண்ட அடுத்த எண் n. இப்போ n ஃபேக்டோரியலில் சரியாக எத்தனை இலக்கங்கள் எடுத்துக்கோன்னா n இலக்கங்கள் கொண்ட அடுத்த எண் n என காண்பது சொல்கிறோம். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு, மாணவர் மற்றும் ஆசிரியருக்கு ஒரு நல்ல பயிற்சியாகும். n ஃபேக்டோரியலில் வந்து n இலக்கங்கள் இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு மாணவருக்கு இந்த நெக்ஸ்ட் என்ன ஆசிரியருக்கும் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஜீரோ ஃபேக்டோரியல் 1 மார்க்லாம் கேட்பாங்க. ஜீரோ ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்லாம் தெரியாது. ஜீரோ ஃபேக்டோரியலுக்கான மதிப்பு நமக்கு என்ன 1. அது எப்படி நிறுவுறோன்னு பாருங்கள். n = 0 அப்படின்னா ஃபார்முலா இப்போ என்னென்னா n+1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், இந்த n+1 எப்படி எழுதுவோம்னா n+1 தான் பெரிய வேல்யூ, அதுக்கடுத்து என்ன n தான் சின்ன வேல்யூ. அதை எப்படி எழுதுறாங்க, n+1 × n ஃபேக்டோரியல். இப்போ பாருங்கள், ஸோ நான் என்ன பண்ணுறேன், n-க்கு 0ன்னு நம்ம பிரதிவிட்டோம் என்ன வருது 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 0ன்னு கொடுத்தா 1 ஃபேக்டோரியல்னு மட்டும் வரும். இங்கே 0 + 1 வரும், அப்புறம் 0 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கான வேல்யூ 0 ஃபேக்டோரியலுக்கு 1. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு குறையற்ற முழு எண்களுக்கான காரணி பெருக்கத்தை பற்றி நம்ம வந்து இதில் விவாதிக்கலாம். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க, காரணி பெருக்கத்தினை சில குறை எண்களுக்கு மட்டும் அல்லாமல் கலப்பு எண்களுக்கும் கூட வரையறுக்கலாம். இந்த காரணி பெருக்கத்தை சில என்ன சொல்லலாம், இது வந்து அந்த கலப்பெண்கள்லாம் வந்து கலப்பெண்களுக்கு கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம 12ஆம் வகுப்பில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு சம்மு பாருங்கள். 4.16 மதிப்பை காண்க. ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க பாருங்கள். 5 ஃபேக்டோரியல் எப்படி 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ 5 4s are 20, 20 × 3 நமக்கு என்ன 60, 60 × 2 நமக்கு வந்து 120. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அதை நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஃபேக்டோரியல் மைனஸ், அதாவது 6 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல். அது எப்படி எழுதுகிறோம், 6 × 5 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. அது நீ ஒவ்வொன்றா நீ முன்ன மாதிரி அந்த 120 கண்டுபிடிக்கலாம். 5 ஃபேக்டோரியல் இது 120 × 6ன்னா என்ன ஆகும், 360 சம்திங் வரும். சரிங்களா? 300, அதாவது 6 × 120 எவ்வளோ மல்டிபிள் பண்ணால் ஸோ 480ன்னு வரும். சரிங்களா? 480ல் வந்து நம்ம வந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 600 அப்படின்னு இருக்குது. சரி, 720ன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸி மெத்தடில் இப்போ 6 × 5 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் ரெண்டுலையும் காமனாக எடுத்துக்கலாம். சரியா? அப்படின்னா 6 - 1 × 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 × நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும் 120ன்னு கிடைக்கும். 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், ஆல்ரெடி 120ன்னு இருக்குது. 120ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 12 × 60. ஸோ 60 × மறுபடியும் 0 இருக்குது, என்ன கிடைக்கும் 600 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து தேர்டு ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ டிவைடில் கொடுத்துருக்காங்க 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல், தேர்டு சப்டிவிஷன். இப்போ நம்ம 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், அதை பாருங்கள். 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் நிறுத்திடுங்க. இப்போ 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுகிறோம், 8 7 6 5, 5 ஃபேக்டோரியலாக நிறுத்துறேன். 8 × 7 × 6, அதாவது 6 × 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல், ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8 × 7 × 6 டிவைடட் பை 2 வரும். 2வை கேன்சல் பண்ண 4ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் 28. நெக்ஸ்ட்டு 28 × 6 நமக்கு என்ன கிடைக்கும், 168 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக 4.17 பாருங்கள். ஸோ 4.17ல் 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் டிவைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸி தான். 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், 7 × 6 × 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல், 2 கேன்சல் பண்ணிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். 7 × 6, the next 5 × 4, the next 4 × 3, 5 4s are 20, 20 × 3 60, 6 6 36, 36 × 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 36ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், 2520, அதாவது 2520 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
தீர்க்கறதுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து பயிற்சி சரி எடுத்துக்காட்டில் எத்தனாவது சம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ எடுத்துக்காட்டில் 4.18 பாருங்கள். 4.18 என்ன சொல்லியிருக்கிறாங்க? 4.18 மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இங்கே n இஸ் ஈக்குவல் டு 7, n-க்கான மதிப்பு 7ன்னு கொடுத்துட்டாங்க, r-க்கான மதிப்பு 5. அதே மாதிரி n-க்கான மதிப்பு 50, r-க்கான மதிப்பு 47. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? r-க்கான மதிப்பு 3ன்னா எந்த n-க்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அது என்ன அந்த கொடுத்துருக்கிற அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இதுலேயே சப்ஸ்டிட் பிரதியிடுறோம். இப்போ n-க்கான மதிப்பு 7, r-க்கான மதிப்பு 5 அப்படின்னா n ஃபேக்டோரியல்னால் என்ன வரும்? 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு r இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணு, 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 2ன்னு வரும். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3. 2-ஐ 3-ஆல் கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். ஸோ 7 3s are 21 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன். ஓகேங்களா? சொல்யூஷன் நமக்கு என்ன? 21 தீர்வு. ஓகே, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n is equal to 50, n is equal to 50, r is equal to 47 எனில் என்ன பண்ணுறோம்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இது என்ன பண்ணுறோம்? 50ன்னு பிரதிட்டா 50 ஃபேக்டோரியல் டிவைட் பை 47 ஃபேக்டோரியல். 50 மைனஸ் 47னா 3 வரும். சரிங்களா? 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ 50 இன்ட்டு 49 இன்ட்டு 48 இன்ட்டு 47 ஃபேக்டோரியல் டிவைட் பை 47 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். கேன்சல் பண்ணு, 47 ஃபேக்டோரியல் 47 ஃபேக்டோரியல். இப்போ 50 இன்ட்டு 49 இன்ட்டு 48ன்னு இருக்குது. சரிங்களா? இதை 2-ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 25. ஓகேங்களா? இப்போ வந்து இதை 3-ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1 3s are 3, 6 3s are 18. ஸோ ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 19600 அப்படின்னு மதிப்பு கிடைக்குது. சரிங்களா? 25 இன்ட்டு 16 பெருக்கணும், 16 பெருக்கிட்டு நெக்ஸ்ட் 49 பெருக்குன்னா 19600 அப்படின்னு மதிப்பு கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது இப்போ தேர்டு சம் பாருங்கள், தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், தேர்ட் ரோமன். r ஈக்குவல் டு 3க்கு எந்த எண்ணுக்கும், இப்போ r ஈக்குவல் டு 3 மட்டும் கொடுக்குறோம், r-க்கு மட்டும். சரியா? இப்போ n ஃபேக்டோரியல் எப்படியே தான் இருக்கும்? r ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n இன்ட்டு n மைனஸ் 1, n மைனஸ் 2, n மைனஸ் 3 ஃபேக்டோரியலில் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுகிறோம்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இப்போ 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ த நெக்ஸ்ட் அடுத்து என்ன கிடைக்குது? n இன்ட்டு n மைனஸ் 1, n மைனஸ் 2 டிவைட் பை 6 அப்படின்னு தீர்வு நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ பயிற்சியில் 4.19 பாருங்கள். ஸோ என்னென்னா n நாட்களின் எண்ணிக்கை என்க. என்னங்கிறது என்ன சொல்கிறாங்க? நாட்களின் எண்ணிக்கையாகவும், அடுத்தது n நாட்களில் உள்ள மொத்த மணி நேரங்களின் எண்ணிக்கை n ஃபேக்டோரியல் என கொண்டால் n-இன் மதிப்பு காண்க. என்னங்கிற நாட்களில் சரிங்களா உள்ள மொத்த மணி நேரங்கள் அப்படின்னா என்னங்கிறது த நெக்ஸ்ட் அதோடைய எவ்வளோ மணி நேரம், ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் வரும்? 24 மணி நேரம். சரிங்களா? ஸோ அதோடைய மொத்த நேரங்களின் எண்ணிக்கை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ என்னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? அதாவது n நாட்களின், ஒரு நாட்களின் எண்ணிக்கை நமக்கு வந்து என்ன? 24 மணி நேரம். சரியா? அதனால் 24 இன்ட்டு n என்ற சமன்பாட்டை வந்து தீர்க்கணும். சரியா? இது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன எது நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ n ஃபேக்டோரியலில் நீ என்ன பண்ணுற? இப்போ ஒவ்வொரு மதிப்பாக நீ பிரதியிடுற. சரிங்களா? இப்போ 1 பிரதியிடுறோம். ஓகேங்களா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு n-க்கான வேல்யூ என்ன? 1 அப்படின்னு பிரதியிட்டா, ஸோ 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 24 இன்ட்டு 1 24 தான். அடுத்தது n-க்கு வந்து என்ன பண்ணுறாங்க? 2ன்னு பிரதியிட்டணும். சரியா? 2ன்னு பிரதியிட்டா நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருது? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 24 இன்ட்டு 2ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 2 கேன்சல் ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருது? இதுவும் நாட் ஈக்குவலாக வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ n-க்கான மதிப்பு நம்ம என்ன 1 2 கொடுத்துட்டோம். அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 3 கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 24 இன்ட்டு 3ன்னு வரும். சரிங்களா? இப்போ 3 ஃபேக்டோரியலில் 3 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். ஈக்குவல் டு என்ன வரும்? 24 இன்ட்டு 3 3 3 கேன்சல் பண்ணு. நெக்ஸ்ட் இங்கே வந்து
12 வரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 1 = 2. இது வந்து நமக்கு நாட் ஈக்குவலாக தான் இருக்குது, ஈக்குவலாக வரல. ஈக்குவலாக வந்தால் தான் இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், அதுதான் கரெக்டான தீர்வு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், 4 கொடுக்குறோம். 4 ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல் மேலே வரும். 4 ஃபேக்டோரியல் = 24 × 4. ஸோ 4 × 3 × 2 × 1ன்னு எழுதுவோம். ஸோ 24 × 4 வரும். 4 கேன்சல் பண்ணு. சரியா? 4 கேன்சல் பண்ணால் இந்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், 3 2s என்ன வரும், 6 த நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், இதை கேன்சல் பண்ணால் 6 4s 24ன்னு வரும். ஸோ இது நமக்கு ஈக்குவல் இல்லை. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், இப்போ 5 கொடுக்குறோம். ஸோ 5 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ 5 கொடுத்தா 5 × 4 × 3 × 2 × 1ன்னு சொல்லுவோம். 5 கேன்சல் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் நமக்கு என்ன 24 = 24 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்னோடைய மதிப்பு நமக்கு என்னவா இருக்கும், நம்பர் ஆஃப் டேஸில் நமக்கு என்னவா இருக்குது, n = 5. 5 தான் நமக்கான கரெக்டான மதிப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ அதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, n = 5. சரிங்களா? ஓகே. அடுத்தது பயிற்சியில் வந்து 4.20 பாருங்கள். ஸோ 4.20 என்ன கொடுத்துருக்குறாங்க, சரி எடுத்துக்காட்டில் 4.20ல் ஸோ இப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் = 6ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் = 6னா இட்ஸ் இம்ப்ளைஸ் எப்படி எழுதலாம்னா 6 × 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் = 6. 6 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 6 கேன்சல் பண்ணிட்டு 5 ஃபேக்டோரியல் = n ஃபேக்டோரியல். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான் ஃபேக்டோரியல். அப்படின்னா என்னுக்கான மதிப்பு நமக்கு என்ன 5. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n = 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கணும். சரிங்களா? ஆனால் 6 இருக்க பாருங்க கொடுத்துருக்காங்க, n < 6 இருக்க வேண்டும். எனவே n = 5. ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்குது, 6 தான் பெரிய வேல்யூ, அதை விட சின்ன மதிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து என்னுக்கான மதிப்பு நமக்கு என்ன இருக்குது, 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த சம்மு. இப்போ அடுத்து எடுத்துக்காட்டு 4.21 பாருங்கள். 4.21 என்ன கொடுத்துருக்காங்க, n ஃபேக்டோரியல் ப்ளஸ் n - 1 ஃபேக்டோரியல் = 30 எனில் n மதிப்பு காண்க. என்னோடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 30 எப்படி எழுதுவோம், 5 × 6ன்னு எழுதுவோம். சரி இப்போ n ஃபேக்டோரியலில் இங்கே இதை மாதிரி எழுதிங்க, n ஃபேக்டோரியல் ப்ளஸ் n - 1 ஃபேக்டோரியல் = நமக்கு என்ன வருது, 6 × 30. 30 எப்படி எழுதுறோம், 6 × 5ன்னு எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ 6 × 5 எழுதுகிறோம். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், n ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே மறுபடியும் இதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஸோ எப்படி எழுதுவாங்கன்னா n - 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா n அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? n - 1 ஃபேக்டோ. ஓகே. இது எப்படி எழுதுவோம்னா பாருங்கள், இந்த n ஃபேக்டோரியல் சரிங்களா? இப்போ n ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், n - 1 இன்ட்டு சரிங்களா, n ஃபேக்டோரியலில் வந்து n - 1 இன்ட்டு n × n - 1 ஃபேக்டோரியல் இப்படி எழுதிட்டு த நெக்ஸ்ட் ப்ளஸ் n - 1 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? = நமக்கு என்ன வரும், 30 அப்படின்னு வரும். சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், n பாருங்கள், இது ரெண்டுலேயும் n - 1 ஃபேக்டோரியல் இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை காமனாக எடுத்துகிட்டு அதை நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருது, இங்கே மேலே பாருங்கள் அப்படியே போடுறேன். ஸோ என்ன காமனாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும், சரி n - 1 ஃபேக்டோரியலை காமனாக எடுத்துக்கிட்டால் ஸோ த நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குது அப்படியே பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ n - 1 ஃபேக்டோரியலை காமனாக எடுத்துட்டேன், இன்ட்டு என்ன வரும், n + 1 அப்படின்னு கிடைக்கும் = 5 × 6ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், n - 1 ஃபேக்டோரியல் = ஸோ த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சரி n - 1 இன்ட்டு n + 1 = த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 5 × 6ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை எப்படி ரைட் பண்ணலான்னா, இப்போ பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ n + 1 இன்ட்டு n - 1 ஃபேக்டோரியல் = என்ன வரும்னா 6 × 5 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 6 ஃபஸ்ட்டு இது கூட ஈக்குவேட் பண்ணுங்கள், n - 1 5 கூட ஈக்குவேட் பண்ணுங்கள். சரியா? இப்போ n + 1 = 6னா இட்ஸ் இம்ப்ளைஸ் n = நமக்கு என்ன கிடைக்குது, 5. சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து த நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணுவேன், இப்போ நீ அந்த -1 நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், சரி n - 1 சரி n + 1 = என்ன ஆகும், 5. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவோம், இப்போ இந்த n - 1 ஃபேக்டோரியலில் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம். சரிங்களா?
சாரி முன்னே மாற்றி சொல்லிட்டேன். ஸோ n-1 ஃபேக்டோரியல் த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு எழுதுவோம். சரிங்களா, 6 நம்ம எப்படி எழுதுவோம் 3 × 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதனால் த நெக்ஸ்ட் நம்ம என்ன வரும் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்படின்னா இப்போ n-1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 3ன்னு வரும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 4. சரிங்களா, இப்போ அடுத்து நீ ரெண்டாவது கூட ஈக்குவேட் பண்ணி பார்த்தா கூட என்ன ஆகும், இப்போ n+1 இஸ் ஈக்குவல் டு 5, n+1 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் இதுக்கும் 4 தான். சரிங்களா, ஏதாவது ஒன்று ஈக்குவல் பண்ணி நமக்கு என்னக்கான மதிப்பை கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா, சரி அடுத்தது 4.22 பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 22 ஃபேக்டோரியல் இன் 1ஆம் இலக்கம் எண். சரியா, 1ஆம் இலக்கம் எண் அதாவது ஃபஸ்ட் இலக்கம் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ 2 ஃபேக்டோரியல் நம்ம என்ன வரும் 2 ஃபேக்டோரியல்னால் அதுக்கான வேல்யூ 2. 3 ஃபேக்டோரியல் நமக்கு அதுக்கான மதிப்பு என்ன 3 × 2ன்னு கிடைக்கும். ஸோ 6. அடுத்தது 4 ஃபேக்டோரியல் நமக்கு என்ன கிடைக்கும் 4 × 3 × 2 × 1 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 4 3s are 12, 12 × 2 24 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் நமக்கு என்ன வரும் 5 × 4 × 3 × 2 × 1 = நமக்கு என்ன கிடைக்குது 120. ஸோ மறுபடி 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சின்னா என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு ஸோ 5 × 4 சரி 6 × 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணும் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 720 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வரைக்கும் 22. அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன வரும், இப்போ அடுத்தது 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். சரியா, 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல்னால் 5 2வும் வரும், மல்டிபிள் பண்ணால் ஒரு 0 அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டில் அப்படின்னா வந்து நமக்கு அந்த வேல்யூ பெரிய வேல்யூவாக வரும். நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா பர்டிகுலராக இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா, 3 வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ 2 த நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் 6 அடுத்தது 24 ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் இன்னொன்று கூட நம்ம ஆட் பண்ணலாம். இன்னொன்று என்ன நமக்கு லாஸ்ட் அடுத்து நமக்கு என்ன கிடச்சிது 120ன்னு வரும். அது அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ 6 4 10 12 ஸோ த நெக்ஸ்ட் 1ன்னா அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும் 32. ஸோ 32 த நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன வரும் 120 120ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணு 2 த நெக்ஸ்ட் வந்து 52 152. அப்படின்னா இவங்க வந்து முதல் லக்கம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முதல் லக்கம் வந்து ஃபஸ்ட்டு தான் 1ஆம் லக்கம். ஸோ 1ஆம் லக்கம் வந்து 2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். சரியா, அதே மாதிரி த நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது 120க்கு அடுத்தது த நெக்ஸ்ட்டு 720ன்னு கிடைக்கும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன 2 வரும். ஸோ த நெக்ஸ்ட் வந்து 7 வரும். ஸோ 8 வரும். 8 7 2 அது முதல் லக்கம் நமக்கு என்ன 2. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன வந்து முதல் லக்கமுக்கான மதிப்பு நமக்கு என்ற 1ஆம் லக்கம் என்ன நமக்கு வந்து 2 தான். சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம இவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, சரி இப்போ அடுத்தது 4.23 பாருங்கள். ஸோ 4.23ல் 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு a/9 ஃபேக்டோரியல் எனில் ஏயின் மதிப்பு காண்க. ஏவோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ a டிவைடட் பை என்ன பண்ணுறோம் 9 × 8 × 7 ஃபேக்டோரியல்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 × 7 ஃபேக்டோரியல். ரெண்டுலேயும் 7 ஃபேக்டோரியல் காமனாக எடுக்கலாம் பாரு. ஸோ 1/7 ஃபேக்டோரியல் இன்ட்டு a/9 × 8 1/7 ஃபேக்டோரியல்னால் 1 + 1/8ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணு, ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா a/72 = 9/8ன்னு வரும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரியா, ஸோ இப்போ என்ன வரும் 8ஆல் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் 9 8 72. சரியா, அப்படின்னா a = 9 × 9 அப்படின்னா a = நமக்கு என்ன வரும் 9 9 81. அதுதான் நமக்கான தீர்வு. சரிங்களா, இப்போ அடுத்தது எடுத்துக்காட்டு 4.24. இது 5 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா, கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் இதை பார்த்துங்க. என்ன கொடுத்துருங்க பாரு 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 2n × 1 × 3 × 5 × ஆட் நம்பரில். சரியா, இன்ட்டு 2n - 1 என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை எடுத்துக்கிறோம் 2n ஃபேக்டோரியல் டிவைட் பை n ஃபேக்டோரியல். அதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் 2n ஃபேக்டோரியலை 1 × 2 × 3 அப் டு எக்ஸட்ரா 2n - 2 அடுத்தது 2n - 1 அடுத்தது 2n. அந்த 2n ஃபேக்டோரியல் அப்படி ரைட் பண்ணலாம். லாஸ்ட்டாக 2n 2n - 1 2n - 2 அதுக்கு ப்ரீவியஸாக முன்னாடி 2n - 3லாம் வரும். ஓகேங்களா, இப்போ ஆட் நம்பர் ஒற்றைப்படை என்ன தனியாக பிரிக்கிறோம், இரட்டைப்படை என்ன தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா 1 3 5 × 2n - 1 அடுத்தது 2 4 6
இன்ட்டு 2n-2 இன்ட்டு 2n அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் 2 எல்லாத்துலேயுமே 2 பெருக்கலாக இருக்குது, 2 பெருக்கலாக இருக்கும். அதனால் 2 × 1, த நெக்ஸ்ட்டு 2 × 2, த நெக்ஸ்ட்டு 2 × 3 அப் டு எக்ஸட்ரா. இதில் எல்லாத்துலேயுமே 2 காமனாக எடுக்கிறோம். சரிங்களா? 2 × 2 × 2ன்னு எல்லாம் பெரிய வேல்யூவாக பெருக்கலில் போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை தனியாக பிரிச்சுக்கிட்டோம். 2 × 2 நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 2 மல்டிபிள் பண்ணால் எப்படி எழுதுவோம்? பெருக்கலில் 2n அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்டு என்ன வரும்? 1 × 2 × 3 × n-1 × n அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன? n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? பாரு, எல்லாவற்றிலிருந்து 2 வெளியே எடுத்தால் என்ன கிடைக்குது? ஸோ இப்போ 1 × 2 × டினாமினேட்டர் அப்படியே n ஃபேக்டோரியல் அப்படியே வச்சுக்கிறேன். அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, டிவைடில் இருக்கிறது. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன வருது? 1 × 3 × 5 × 2n-1 2n × n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுங்க. அப்படின்னா என்ன கிடைக்குது? 2n × 1 × 3 × 5 × 2n-1 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே.